ஹமாஸை விட ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு பெரிய சவால் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ மூத்த செய்தி தொடர்பாளர் டொரோன் ஸ்பீல்மேன் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரனுக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். உங்க வடக்கு எல்லை எவ்வளவு பதற்றமா இருக்கு? ஹெஸ்புல்லா தாக்குதலை தீவிரப்படுத்தினா அந்த சவாலை எதிர்கொள்ள முடியுமா உங்களால? Intensification of battle by Hezbollah. We are fully prepared on all of our borders. We have had a massive mobilization today of நாங்க முழு தயார் நிலையிலேயே இருக்கோம். இன்னைக்கு எங்க துருப்புகளோட எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கோம். மக்களை வெளியேற வச்சிருக்கோம். வடக்கு எல்லையில என் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் வசிக்கிற திருமணமாகி 6 மாசமே ஆன ஒரு இளைஞன் நேத்திக்கு ஹிஸ்புல்லா தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கான். நாங்க சிறிய நாடு. எங்க நாட்டு தாய் தந்தை சகோதரிகள் போர்க்களத்துல நின்னு எதிரிகள் கிட்ட இருந்து எங்க எல்லையை காக்க போராடுறாங்க. இதுக்காக எந்த சவாலையும் சந்திக்க தயார். எங்க வட எல்லையில இருக்கிற ஹிஸ்புல்லாவை இந்த போர்ல இருந்து விலகி இருக்க தொடர்ந்து எச்சரிச்சுட்டு இருக்கோம். ஈரான் கொடுக்கிற பணத்தை கொண்டு ஹிஸ்புல்லா மட்டுமல்ல, ஏமனின் ஹியூத்திகளும் மற்றும் ஈரானின் இதர கைகூலிகளும் காசாவில் நாங்க எங்க இலக்கை அடைகிறதுல இருந்து திசை திருப்ப முயல்றாங்க. ராக்கெட்டுகள் மிசைல்களால எங்களை தாக்குறாங்க. இது தொடர்ந்தா அவங்கள பயங்கரமா தாக்கி அழிப்போம். I also prepared for a பல முனை போருக்கு இஸ்ரேல் தயாரா? உங்க வட தென்னெல்லை போல செங்கடல் பகுதியிலும் பதற்றம் கூடி இருக்கோ? We prefer to not have a multi-front border. பல முனை போற நாங்க விரும்பல. நாங்க போரையே விரும்பல. ஆனா இஸ்ரேலை தாக்க யார் முயன்றாலும் அதுக்கு பதிலடி கொடுக்க தயாரா இருக்கும். Major, due to the huge pile and ஹெஸ்புல்லா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலத்தால இஸ்ரேலுக்கு ஹமாஸை விட ஹெஸ்புல்லா கூடுதல் சவால்னு சொன்னா சரியா? than Hamas is. Hezbollah is a greater threat to humanity than Hamas is. ஹிஸ்புல்லா மனித இனத்துக்கே ஹமாஸை விட பெரிய சவால். ஹமாஸ் இஸ்ரேலுக்கும் உலகத்துக்கும் பெரிய ஆபத்து சக்தி. ஆனா ஹிஸ்புல்லா ஹமாஸை விட பெரிய ஆயுத பலம் கொண்டது. ஹமாஸிடம் பல ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் இருக்குன்னா ஹிஸ்புல்லா கிட்ட பல லட்சக்கணக்கான ராக்கெட்டுகள் இருக்கு. ஹிஸ்புல்லா 40 ஆண்டுகளா ஈரானால இயக்கப்படுது. ஹிஸ்புல்லா சர்வதேச தீவிரவாத அமைப்பு. பல உலக நகரங்கள்ல எங்க தூதரகங்களை குண்டு வச்சு தகர்த்திருக்காங்க. அமெரிக்க வீரர்கள் பலரை கொன்னு குவிச்சிருக்காங்க. இரட்டை கோபுர தாக்குதல் சம்பவத்துக்கு முன்னாடி வேற எந்த தீவிரவாத குழுக்களை விட அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்ன அமைப்பு ஹிஸ்புல்லா தான். ஆகவே ஹிஸ்புல்லாங்கிறது கூடுதல் பெரும் சவால். அமெரிக்கா போர்ல ஹிஸ்புல்லாவுடைய நுழைவு தற்போது தடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுது. இஸ்ரேலால களத்துல இதை உணர முடியுதா? We are ready for anything. We do not take anything for granted. ஹிஸ்புல்லாவோட ஆபத்தை நாங்க எளிமையா எடுத்துக்க முடியாது. எல்லை ஊடுருவல்கள், ராக்கெட் தாக்குதல்கள், மார்டல் ஃபயர்ஸ் தொடருது. ஒதுங்கி இருக்க நினைக்கிறவங்களோட செயல் இப்படி இருக்காது. அதே வேளையில பதற்றத்தை அதிகரிக்க நாங்க விரும்பல. Thank you very much, Major. Thank you very much for talking to Tanti TV. Thank you very much. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.